ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். யூஎஸ்ல இருக்க டெக்சாஸ்ல இருக்க ஹூஸ்டன் சிட்டியில் ஜிம் மெல்கர் அண்ட் சாண்ட்ரா மெல்கருங்கிற ஒரு சந்தோஷமான தம்பதிகள் இருந்துட்டு வராங்க. இவங்களோட வாழ்க்கையை பல வருடங்கள் பின்னோக்கி பயணம் செஞ்சு பார்த்தோம்னா, இந்த ஜிம்ங்கிற நபர் பேசிக்காவே வெளிநாட்டை சேர்ந்தவர். அவருக்கு 3 வயசு இருக்கும்போது வேலை வாய்ப்புக்காக அவங்க அம்மா அப்பா இங்கே அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அமெரிக்கால தான். இவங்க 2 பேரும் ஒரு காலேஜில் மீட் பண்றாங்க, பல நாட்கள் காதலிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1980ஆம் வருஷம் 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. சில வருடங்கள் சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு அப்புறம் இந்த தம்பதிகளோட அந்த சந்தோஷமான திருமண வாழ்க்கைக்கு அத்தாட்சியா எலிசபெத் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த ஜிம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க மனைவி சாண்ட்ரா மெடிக்கல் பில்லிங்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அழகான ஒரு குழந்தை, நல்ல வேலை, சம்பளம்னு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த சாண்ட்ராங்கிற குடும்ப தலைவிக்கு பலவிதமான உடல்நல குறைபாடுகள் ஏற்படுது. லூப்பஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி வருது, எபிலெப்சிங்கிற ஒரு வியாதி வருது, அதுக்கப்புறம் நிறைய தைராய்டு கம்ப்ளைண்ட் வருது. இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது. அதுல அவங்க இடுப்பு எலும்பு உடைஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்றாங்க. இப்படி உடம்புல பலவிதமான இஷ்யூஸ் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதுனால அவங்க அன்றாட வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் ஒரு வெயிட்டான பொருளை தூக்குறதுல இருந்து, சமைக்கிறதுல இருந்து, வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு எடுக்கிறதுல இருந்து பண்ற சின்ன சின்ன அன்றாட வேலையை பார்க்கறதே அவங்களுக்கு அவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு. அப்ப என்ன ஆகுது, இந்த மனைவி சாண்ட்ரா தன்னோட கணவர் ஜிம்ங்கிற நபரை 100% சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லா வேலைக்கும் அவரை சார்ந்து இருக்கிற மாதிரி இருந்தா கூட அவங்க கணவர் ஒரு பொழுதும் முகம் சுளிக்காம தன்னோட மனைவிக்கு என்னெல்லாம் உதவி தேவைப்படுதோ அந்த உதவியெல்லாம் செஞ்சுட்டு வராரு. ஒட்டுமொத்தத்தில் இப்படிதான் ஒரு கணவன் மனைவி இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல வருடங்கள் உருண்டோடி போது இந்த தம்பதிகளுக்கு திருமணம் முடிஞ்சு 32 வருடங்கள் ஆகுது. 2012ஆம் வருஷம் ஒரு நாள், ஓகே நம்மளுக்கு இவ்வளவு நாள் திருமணம் ஆச்சு, வெட்டிங் அனிவர்சரி வரப்போது, இந்த ஜிம்ங்கிற நபரும் ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு, ஸோ நம்ம நல்லா அந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. இந்த அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப்னு ஒன்று இருக்கும். அதுக்காக பயங்கரமா பிளான் பண்ணுவாங்க. ஈவன் இவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறப்போ இருந்த இடத்துல இருந்த வீடை கூட வித்துக்கிட்டு நல்ல அழகா ஒரு சின்ன டூரிஸ்ட் பிளேஸோ பீச்சுக்கு பக்கத்துல ஒரு சின்னதாக வீடு வாங்கி அவ்வளவு ரிலாக்ஸாக அவங்களோட கடைசி காலத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த தம்பதிகளும் அடிக்கடி இவங்களோட போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 2012ஆம் வருஷம் ஒரு நாள் இவங்க சாயங்காலம் டின்னர் சாப்பிட்றதுக்காக வெளியில் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் நல்லா சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அங்கே சிவிஎஸ்ங்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டோர் இருக்கு. அங்கே சில ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கிறாங்க. அதாவது சில மெடிக்கல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கலந்து குடிக்கிறதுக்காக அதை வாங்கிட்டு வர்றாங்க. ஒரு நைட்டு 9:30 மணி 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஓகே நம்ம போய் நல்லா ரிலாக்ஸாக குளிக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. இவங்க கொஞ்சம் வசதியான வீட்டுக்காரங்க தான். ஸோ இவங்க பாத்ரூமில் ஜக்கூசிங்கிற மாதிரி ஒரு பாத் டப் இருக்கு. பாத் டப் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஜக்கூசிங்கிறது எப்படி இருக்குன்னா, அந்த பாத் டப்புக்குள்ளேயே எங்கே பார்த்தாலும் தண்ணி ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். அப்படி உள்ளே போய் படுத்தா மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும். அது ஜென்ரலாகவே ரொம்ப காஸ்ட்லியானது, பணக்காரங்க வீட்டில் இருக்கும். அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, இந்த ஜக்கூசியில் போய் நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலான்னு நைட்டு ஒரு 10-11 மணிக்கு அந்த ஜக்கூசிக்குள்ளே 2 பேரும் போகிறாங்க. நல்ல ரிலாக்ஸாக குளிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானை பற்றி பேசுகிறாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி மறுநாள் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி இந்த ஜிம் தன்னோட சகோதரரையும் அம்மா அப்பாவையும் கிறிஸ்மஸ் டின்னர் சாப்பிட்றதுக்காக தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. அப்படி வீட்டுக்கு டின்னர் கூப்பிட்டுருக்கோம். அவங்களுக்கு என்ன சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல விதமான பிளான் பண்ணி ஜக்கூசியில் நல்லா ரிலாக்ஸாக குளிச்சுட்டு இருக்காங்க. நேரம் போனதே தெரியல. நைட்டு 1:30 மணி ஆச்சு. அப்படி ரிலாக்ஸா இந்த ஜக்கூசில குளிச்சு அவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வீட்டில் வளர்க்குற நாய் பயங்கரமா குறைக்க ஆரம்பிக்குது. மொத்தம் ஒரு 4 நாய் வளர்க்குறாங்க. 4மே பயங்கரமா குறைக்குது. அப்ப இந்த கணவர் ஜிம் என்ன சொல்றாரு, ஓகே நம்ம என்னன்னு பாக்குறேன், இந்த நாயை போய் கட்டி போட்டுட்டு வர்றேன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆச்சு, போய் படுத்து தூங்கலாங்கிற மாதிரி இந்த கணவர் அந்த ஜக்கூஸ்ல இருந்து எழுந்து நாயை கட்டி போறதுக்காக வெளியில போறாரு. அப்ப இந்த மனைவி என்ன ஃபீல் பண்றாங்க, சாண்ட்ரா, ஓகே நம்மளும் குளிச்சது போதுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பாத்ரூம்ல இருக்க ஜக்கூசிலேருந்து வெளியில வர்றாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க,
பாத்ரூமுக்கு வெளியிலே கிளாசெட்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த கிளாசெட் எதுக்கு நிறைய வீட்டில் வச்சிருப்பாங்கன்னா, இப்படி பாத்டப்லேருந்து வெளியில் வந்தவனையே அந்த கிளாசெட்டுங்கிறது உள்ள ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதில் கொஞ்சம் மறைவாக ஒரு ஏரியா இருக்கும். அங்கே குளிச்சு முடிச்சுட்டு தொடச்சிட்டு ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். அதுக்கு தான் கிளாசெட்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க பாத்ரூமு அப்படி வெளியில் வந்தவனே ஒரு கிளாசெட் ஏரியா இருக்குது. அந்த கிளாசெட் ஏரியாக்குள்ளே இவங்க போகிறாங்க. அந்த கணவர் நாயை கட்டி போறதுக்காக போறாரு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்னாச்சு, டிசம்பர் மாதம் 23 காலையில் 7 மணிக்கு இவங்க வீட்டை தாண்டி சில பேர் வாக்கிங் போகும்போது அவங்க வீட்டில் கராஜ் இருக்கு. அந்த கராஜ்னா உள்ள நம்ம வெளில கார்லாம் நிப்பாட்டிருப்பாங்க. அந்த கராஜுக்கு வந்து ஒரு டோர் இருக்கு. அந்த டோர் வந்து பாதி ஓப்பன் ஆயிருக்கு. இது அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. சம்பந்தமே இல்லாமல் எதுக்கு இந்த டோர் ஓப்பன் ஆயிருக்குன்னு. ஜென்ரலாக நம்ம காரை வெளியே எடுக்கும்போது அந்த கராஜ் டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. பட் சாண்ட்ராவோட காரும் உள்ள நிற்கிது, ஜிம்மோட காரும் உள்ள நிற்கிது. அந்த கராஜ் டோர் வந்து ஓப்பன் ஆகியே இருக்கு. அப்படியே சாயங்காலம் வரைக்கும் அது ஓப்பன்லேயே இருக்கு. இந்த டயத்தில் சாயங்காலம் இவங்க வீட்டுக்கு டின்னர் சாப்பிட்றதுக்காக ஜிம்மோட அம்மா அப்பா சகோதரர் சகோதரின்னு ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக வராங்க. வீட்டு காலிங் பெல் அடிச்சு பார்க்குறாங்க. வீட்டு கதவை யாருமே திறக்கல. அவங்களும் தட்டி பார்க்குறாங்க, ஒன்றுமே புரியல. ஃபோன் பண்ணி பார்த்தா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பட் அப்போ தான் இந்த ஜிம்மோட சகோதரர் நோட் பண்ணுறாரு, இந்த கராஜ் டோர் வந்து அரைக்குறையாக ஓப்பன் ஆயிருக்குன்னு. அவருக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கு. உடனே அந்த கராஜ் டோர் வழியாக குனிஞ்சி வீட்டுக்குள்ளே போகிறாரு. அதுக்கு உள்ளே போனால் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு, வீடு நிசப்தமாக இருக்கு. உடனே வீட்டுக்குள்ளே போய் மெயின் டோரை திறந்து வர்றாரு. இந்த குடும்ப உறவுகள் எல்லாருமே வர்றாங்க. பட் இருந்தாலும் இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டுக்கிட்டே அந்த வீடு ஃபுல்லாக கத்தி கூப்பிட்றாங்க. எங்கேயுமே இல்லை. இவருக்கு ஒன்றுமே புரியல. இவங்க 2 பேர் வீட்டில் இருக்காங்களா இல்லை வெளியில் போயிட்டாங்களா? அப்படி வெளியில் போனால் எதுக்கு கராஜ் டோர் ஓப்பன் ஆயிருக்குங்கிற மாதிரி பலவிதமான குழப்பத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போதான் சரி மேலே போய் பார்க்கலாமேன்னு அந்த வீட்டோட முதல் மாடிக்கு போகிறாங்க. அப்படி முதல் மாடிக்கு போகிறாரு. பாத்ரூம் இருக்கு. அந்த பாத்ரூமுக்கு பக்கத்தில் நான் சொன்ன மாதிரி 2 கிளாசெட் இருக்கு. ஒரு கிளாசெட்டுக்கு உள்ள இருந்து ஒரு பயங்கரமான முனங்கல் சத்தம் கேட்குது. இந்த ஜிம்மோட சகோதரருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கிளாசெட்டுக்கு பக்கத்தில் போய் பார்க்கும்போது அந்த கிளாசெட்டோட டோருக்கு வாசல்ல ஒரு சின்ன நாற்காலியை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. யாராவது கிளாசெட்டோட டோரை வந்து ஒரு நாற்காலியை வச்சு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்களே. உள்ள இருந்து ஒரு முனங்கல் சத்தம் கேட்குதுன்னு ஃபர்ஸ்ட் அந்த நாற்காலியை எடுத்துட்டு கிளாசெட்டை திறந்து பார்க்குறாருல. அங்க இந்த சாண்ட்ராங்கிற பெண்மணி அரை நிர்வாணமா இருக்காங்க. அவங்களோட கைகள் பின்புறமா கட்டப்பட்டிருக்கு. வாய்க்குள்ள துணியை வச்சு பொத்திருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. வேகமா பதட்டமா போய் அந்த துணியை எடுத்து கை கட்டுகளை அவிழ்த்து விடுறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்களை யாரு கட்டி போட்டாங்கன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே பதில் சொல்ல தெரியல. திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமா ரெஸ்ட்லெஸ்ஸா டீஹைட்ரேட் ஆயிருக்காங்க. அப்போ தன்னோட சகோதரரை இவர் தேட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவங்களை எங்க கண்டுபிடிச்சாரோ சாண்ட்ராவா, அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 2-3 ஃபீட் டிஸ்டன்ஸ்ல அவங்க சகோதரர் ஜிம்மோட முழு நிர்வாணமான உடலை பார்க்குறாரு. கொலை அப்படின்னா அவ்வளவு கொடூரமா இந்த ஜிம் கொலை செய்யப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50 டயத்துக்கு மேல கத்தியால குத்தின காயம் இருக்கு. எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு. அவர் உடம்ப பார்க்கும்போது பயங்கரமான டிஃபென்சிவ் wound இருக்கு. அதை தவிர அவரோட கைகளை பின்புறமா கட்டி போட்டிருக்காங்க. அதாவது சாண்ட்ராவை எப்படி கட்டி போட்டாங்களோ இதே மாதிரி கட்டி போட்டிருக்காங்க. அவரோட கால்களையும் கட்டி போட்டிருக்காங்க. பட் அவர் மரணம் அடைஞ்சது நல்லாவே தெரியுது. அவர் உடம்புல இருக்க டிஃபென்சிவ் wound வச்சு தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த கொலைகாரன் இவர் பயங்கரமா போராடி இருக்காருன்னு தெரியுது. இந்த வீட்டுக்கு டின்னர் சாப்பிட வந்த இந்த ஜிம்மோட சொந்தக்காரங்களுக்கு, சகோதரர் அம்மா அப்பாக்கு இவரோட மரணமும் உண்மையிலேயே அந்த மருமகளுக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியாம அந்த மிஸ்ட்ரியும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணுது. உடனே இதை பத்தி அவங்க சகோதரர் போலீஸுக்கு தகவல் கொடுக்கிறாரு. அடுத்த ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் டிபார்ட்மெண்ட், பாராமெடிக் டீம் எல்லாருமே வர்றாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் இந்த வீடை ஃபுல்லா பார்க்கும்போது எந்த விதமான ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லை. பட் அதே டயத்தில் வீடே கலைஞ்ச நிலையில இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்க கபோர்ட்ல இருந்து, கிளாசெட்ல இருந்து பல விஷயங்களை வந்து யாரோ திருட முயற்சி பண்ணிருக்காங்க. ஈவன் அவங்க நகை வைக்கிற அந்த பாக்ஸ்ல இருந்து எல்லாமே பயங்கரமான கலைஞ்ச நிலையில இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய வேல்யூபிள் வச்சிருக்க ஒரு லாக்கர் இருக்கு. அந்த லாக்கரோட ஹேண்டில்ல நிறைய ரத்த கரைகளை பார்க்கறாங்க. பட் லாக்கர் வந்து ஓப்பன் ஆகல. தட் மீன்ஸ் மேபி இவரை கொலை பண்ண அந்த நபர் வந்து லாக்கர் ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணிருக்கலாம். அப்போ அந்த ரத்த கரைகள் லாக்கரோட ஹேண்டிலுக்கு வந்திருக்கலாங்கிற மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் என்ட்ரியில். பட் வீட்டுக்குள்ள
திருடு நடந்ததுக்குரிய நிறைய தடயம் கிடைக்குது. லாக்கரையும் ஓபன் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இறந்து போன இந்த ஜிம்மோட உடலை பார்க்கும்போது கை கால்களை இறுக்கமா கயிறால வச்சு நல்லாவே கட்டியிருக்காங்க. கத்தியால குத்துனதுல அவரோட மரணம் நிகழ்ந்திருக்கு. முழு நிர்வாணமா இருக்காரு. தட் மீன்ஸ் அவர் எப்போ அந்த ஜக்கூஸ்ல இருந்து வெளியில போனாரோ அடுத்த சில நிமிடங்கள்ல ஈவன் அவர் Dress போடுறது கூட டைம் இல்ல, அதுக்குள்ளேயும் அவர் கொலை பண்ணிருக்காங்க. இப்போ அவர் உயிரோட இல்ல. ஸோ ஜிம்மு கிட்ட என்ன நடந்ததுங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியாதுன்னு இப்போ உயிரோட இருக்க சாண்ட்ரா கிட்ட வர்றாங்க. சாண்ட்ரா தன்னோட கணவரோட மரணத்திலிருந்து இன்னும் வெளியில வரல. பட் அப்படி இருந்தாலும் போலீஸுக்கு அவங்க உதவி செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்போ போலீஸ் அவங்க கிட்ட கேட்குறாங்க என்ன நிகழ்ந்ததுன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் 2 பேரும் ஜக்கூசில குளிச்சுட்டு இருக்கும்போது நாய் குறைக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஜிம் எழுந்து போனது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் ஜக்கூசிலேருந்து எழுந்து கிளாசெட்டுக்கு உள்ள வந்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. வந்த உடனே மயக்கம் போட்டுட்டேன். ஸோ நான் எழுந்து பார்க்கும்போது என்னோட வாயில துணியை வச்சிருக்காங்க, கைகள் இப்படி பின்புறமா கட்டப்பட்டிருக்கு. கொஞ்ச தூரத்தில் ஜிம்மோட உடலை பார்த்தேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. கத்தி கத்தி உதவி கேட்டேன். வாயில துணி வச்சதுனால ஒண்ணுமே பண்ண முடியல. சாயங்காலம் ஒரு 4:30-5 மணிக்கு தான் ஜிம்மோட சகோதரர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட கட்டுகளை அவிழ்த்து விட்டாரு. இதுதான் எனக்கு நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஒருத்தவங்க நல்லா குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. கிளாசெட்டுக்குள்ள வந்த உடனே அது எப்படி மயக்கம் போட்டு விழுவாங்க? இதுதான் புரியல. அவங்களுக்கு உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை ஏதாவது ஷாக் அடிச்சிருக்குமா? இல்ல அப்படின்னா அவங்களுக்கு பல நாள் பலவிதமான சர்ஜரி பண்ணிருக்காங்களே, அதனால ஏதாவது மயக்கம் வந்திருக்குமா? இல்ல இந்த CVS ஸ்டோர்ல வாங்கி ஏதோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்களே, அதனால மயக்கம் வந்திருக்குமா? அப்படிங்கிற பல கொஸ்டின் வருது. அப்ப அவங்க கிட்ட கேட்குறாங்க, உங்க கணவரை 50க்கும் மேற்பட்ட டைம் கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காங்க. அவரோட உடம்புல இருக்க டிஃபென்சிவ் ஊண்டை வச்சு பார்க்கும்போது அவர் தன்னோட உயிரை காப்பாற்ற கடுமையா போராடி இருக்காரு. ஸோ கண்டிப்பா நிறைய சத்தம் போட்டிருப்பாரு. பயங்கர கலைபரமே நடந்திருக்கும். உங்களுக்கு எதுவுமே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியல சார். நான் கிளாசெட்டுக்கு உள்ள வந்தவனே மயங்கி விழுந்துட்டேன். எழுந்து பார்க்கும்போது என்னோட கைகள் பின்புறமா கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு தியரி சொல்றாங்க. பட் இவங்க சொல்ற தியரியும் கிரைம் சீன்ல கிடைச்ச தடயங்களும் பயங்கரமான முரண்பாடா இருக்கு. பிகாஸ் இந்த வீட்டுக்குள்ள யாருமே உள்ள வந்ததுக்குரிய ஃபோர்ஸ் என்ட்ரியுமே இல்லை. அப்படி இருக்கும்போது யாரு இந்த ஜிம்மை இவ்வளவு தூரம் கொடூரமா கொலை செஞ்சிருக்க முடியும்? இந்த பெண்மணியை எப்படி இப்படி கயிறை வச்சு கட்டிட்டு போட்டிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டவுட் வருது. அதே டயத்துல போலீஸ் இந்த சாண்ட்ராவோட கைகளை எப்படி கட்டு போட்டிருக்காங்கன்னா, அவங்க ஸ்கார்ஃப் ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, இப்படி கழுத்துல குளிருக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்கார்ப்பை வச்சு தான் அவங்க கைகளை கட்டியிருக்காங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ டைட்டா கட்டின மாதிரி தெரியல. அப்படி பிடிச்சி இழுத்தவன ஈஸியா வந்துருச்சு. அது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதே டயத்துல இவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா, நைட்டு 1:30 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 5:30 மணி வரைக்கும் என்னோட கைகள் கட்டப்பட்டிருக்குங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-16 மணி நேரம் கைகள் கட்டப்பட்டிருக்கு. அப்படி கட்டப்பட்டிருந்தா அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு தடம் இருக்கும். இவ்வளவு நேரம் கை கட்டப்பட்டிருக்கும் போது ரத்த ஓட்டம் தடைபடும், ஒரு வித்தியாசம் அந்த இடத்துல தெரியும்ல. பட் இவங்க கை கட்டுகளை அவிழ்க்கும் போது அந்த இடத்துல கையில கட்டினதுக்குரிய தடயமே இல்லையே. அப்படிங்கிறதுனால போலீஸுக்கு இந்த சாண்ட்ரா மேல ஒரு சின்ன சந்தேகம் வருது. அதுவும் உள்ள போனவனே மயக்கம் போட்டு விழுந்துட்டேங்கிறாங்க. பட் இவங்க மயக்கம் போட்டதுக்குரிய காரணமே தெரியலையே. அப்படிங்கிறதுனால ஓகே, இது ஒரு சந்தேகம். இதை மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டை வச்சு உறுதி செய்ய முடியும். அப்போ உண்மையிலேயே சாண்ட்ராக்கு என்ன நடந்தது? அவங்க எதுக்கு உள்ள போனவனே மயக்கம் போட்டாங்க? அவங்களுக்கு ஏதாவது எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிச்சா? இல்ல சாப்பிட்ட சாப்பாடு ஏதாவது ஒத்துக்கலையா? இல்ல ஏதோ ட்ரிங்க் சாப்பிட்டாங்களே அதனால ஒத்துக்கலையா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்த கிரைம் சீனை பார்க்கும்போது 3 மிக முக்கியமான தடயம் கிடைக்குது. ஒன்று, இந்த கிளாசெட்டுக்கு பக்கத்தில் ஒரு கத்தி கிடைக்குது. அந்த கத்தியால தான் ஜிம் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த கத்தி எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா இவங்க கிச்சன்ல இருந்து எடுக்கப்பட்டது. ரெண்டாவது, ஜிம்மோட உடல் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு துப்பாக்கி, அவர் சேஃப்டிக்காக வச்சிருக்க ஒரு துப்பாக்கி இருக்கு. பட் அந்த துப்பாக்கியை பயன்படுத்தவே இல்லை. மூணாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வீட்டு லாக்கர்ல ஒரு ரத்த கரைகள் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த லாக்கர்ல இருக்கிற ரத்தக்கரை யாருக்கு சொந்தமானதோ அந்த டிஎன்ஏக்கு சொந்தமான நபர் தான் இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. பட் அதே டயத்துல இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னவா இருக்கும்? ராபரி.
இந்த வீடே கலைஞ்ச நிலையில இருக்கல, கபோர்டுலாம் திறந்துருக்கல, அப்படி வீடை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தா கூட வீட்டுக்குள்ள இருந்து எந்த வேல்யூபிள் திங்ஸுமே திருடு போகல அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதாவது நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க, பட் எந்த வேல்யூபிளுமே திருடு போகல. அப்போ ஒருவேளை இந்த கொலையை பண்ணிட்டு ராபரி மாதிரி செட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியும் சந்தேகப்படுறாங்க. அதே டயத்துல இவங்க வீட்டு கராஜ்ல இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்குள்ள கேம் விளையாடுறதுக்காக பயன்படுத்தப்படுற எக்ஸ்பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸ் இவங்க வீட்டுக்குள்ள இருந்து யாரோ திருட முயற்சி பண்ணிருக்காங்க. பதட்டத்தில் அந்த பேக்கை அந்த கராஜுக்குள்ளேயே போட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ மேபி யாரோ திருட முயற்சி பண்ணிருக்கலாம், அந்த ராபரி ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், அவங்க ஏதோ பதட்டத்தில் விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. ஸோ எல்லா தடயங்களையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஈவன் அந்த பேக் இருக்குல்ல, அதுல இருந்து கூட நிறைய டிஎன்ஏ எவிடன்ஸை எடுத்துக்க முடியும். ஸோ இதுல என்ன மாதிரி தடயங்களை போலீஸ் கலெக்ட் பண்றாங்கன்னா, அந்த லாக்கர்ல ஹேண்டில் இருக்கிற ரத்தத்துல இருந்து டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கத்தியில இருந்து ஏதாவது கைரேகை கிடைக்குமா அப்படிங்கிறத பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜிம்மை ஒரு கயிறை வச்சு கட்டியிருந்தாங்களே, அந்த கயிறுல இருந்து யார் கட்டினாங்களோ அவங்க டிஎன்ஏ எடுக்க முடியும். அதே மாதிரி சாண்ட்ராவை ஒரு ஸ்கார்ஃபை வச்சு கட்டியிருந்தாங்களே, அந்த ஸ்கார்ஃபையும் எடுத்துக்கிறாங்க. அதுல இருந்து டிஎன்ஏ சாம்பிள் எடுக்க முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் கராஜில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பேக்ல இருந்து டிஎன்ஏ எடுக்க முயற்சி பண்றாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா உண்மையிலேயே இந்த சாண்ட்ரா பொய் சொல்றாங்களா, உண்மை சொல்றாங்களா, அவங்க கணவரை அவங்களே கொலை பண்ணிட்டு இவங்க கையை அவங்களே பின்புறமா கட்டிக்கிட்டாங்களா, இதுக்கெல்லாம் கண்டிப்பா தாராளமா விடை கிடைக்கும். இந்த கிரைம் சீனை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ரிச்சான ஃபாரன்சிக் தடயங்கள் இருக்கு. அதுல இருந்து போலீஸால ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏ இதெல்லாம் எடுக்க முடிஞ்சதா, அந்த சாண்ட்ரா மேல ஏதாவது ஒரு தப்பு இருக்கா, அந்த பெண்மணியை தன்னோட கணவரை கொலை பண்ணிட்டு தன்னோட கைகளை கட்டி போட்டு நாடகம் ஆடுறாங்களா, அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எதுலையாவது இருக்கா, அவங்க கைகளை அவங்களே கட்டி போட்ட மாதிரி டிஎன்ஏ தடயங்கள் ஏதாவது கிடைச்சிருக்கா அப்படிங்கிற உண்மையிலேயே இதுவரைக்கும் நம்ம எவ்வளவோ கேசஸ் கவர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேஸை இதுவரைக்கும் நான் கவர் பண்ணதில்ல. ஒட்டுமொத்த அமெரிக்கா போலீஸையே திணறடிச்ச ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அப்படி ஜிம்மை யாரு கொலை பண்ணாங்க, அந்த கொலைக்கும் சாண்ட்ராக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற சுவாரஸ்யத்தில் நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுங்க. ஸோ இந்த வீடியோவை ஜஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ வைடர் ஆடியன்ஸை போய் ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸோட முழு ஃபோக்கஸும் இந்த மனைவி சாண்ட்ரா மேலே தான் இருக்குது. இப்போ அவங்களோட மருத்துவ அறிக்கை வருது. அந்த மருத்துவ அறிக்கையில் மருத்துவர்களே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. உண்மையிலேயே இந்த பெண்மணி சொன்ன மாதிரி அவங்க 15 மணி நேரம் 16 மணி நேரம் எதுக்காக மயக்கமானாங்க அப்படிங்கறது எங்களால சொல்ல முடியல. அவங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி தெரியல, அவங்க சாப்பிட்ட சாப்பாடுலையோ இல்ல மருந்துலையோ அதனால தான் அவங்களுக்கு இப்படி மயக்கம் வந்தது அப்படிங்கிறதையும் எங்களால சொல்ல முடியல. இல்ல அவங்களுக்கு ஏற்கனவே உடல்நல குறைவு இருக்கு, நிறைய சர்ஜரி பண்ணிருக்காங்க, அதனால ஏதாவது ஒரு சைடு இம்பாக்ட் ஆகி இந்த மயக்கம் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் எங்களால சொல்ல முடியலங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதே டயத்தில் திரும்ப சாண்ட்ராவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இங்க பாருமா, நீ எதுக்கு மயக்கம் போட்டேன்னு தெரியலங்கிறாங்க. இப்பயாவது உண்மையை சொல்லுங்கிறாங்க. அந்த பெண்மணி அதே தான் திரும்ப சொல்றாங்க. இல்ல சார், அதே தான் நடந்தது, நான் ஜக்கூஸ்லேருந்து வெளில வந்தேன், கிளாஸட்டுக்குள்ள வந்தவன மயக்கம் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. போலீஸுக்கு இந்த பெண்மணி மேல ஏன் சந்தேகம் திரும்ப திரும்ப வருது அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேரும் ஒரே கிளாஸ் செட்டுக்குள்ள தான் இருக்காங்க. கணவன் கொடுமையா கொலை செய்யப்பட்டிருக்காரு 51 டைம் கத்தியால. பட் இந்த மனைவி உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்லை, ஒரு துளி ரத்தம் கூட வெளியில வரல. அதுவும் அவங்க கைகளை கூட கட்டி போட்டிருக்காங்க. அந்த கைகள் 16 மணி நேரம் கட்டப்பட்டதுக்குரிய தடயங்களே இல்லை. அதுதான் போலீஸுக்கு இவங்க மேல சந்தேகம் அதிகமாகுது. ஃபோர்ஸ் என்ட்ரியும் எதுவுமே இல்லை. இந்த 2 விஷயம் தான் போலீஸுக்கு பயங்கர நெருடலா இருக்கு. அப்ப சாண்ட்ராட்ட திரும்ப கேட்கிறாங்க, சரி நல்லா யோசிச்சு சொல்லுங்க, உங்க வீட்டுக்குள்ள யாராவது வந்தாங்களா, கதவை உடைச்சிட்டு வந்த மாதிரி ஏதோ ஒரு சத்தம், ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டதுக்கு அப்படியே யோசிக்கிறாங்க. சார், ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சரி சொல்லுங்க மேடம்ங்கிறாங்க. நாங்க டின்னர் சாப்பிட போனோமா, போயிட்டு வந்துட்டே இருக்கும்போது எங்க காருக்கு பின்னாடி இன்னொரு கார் ரொம்ப க்ளோஸா வந்துச்சு. அப்படியே பம்பர் டு பம்பர் இடிக்கிற மாதிரி வந்துட்டாங்க. அப்ப நான் என் கணவர்கிட்ட சொன்னேன்,
ஜிம் நீ தயவு செய்து ஸ்லோ பண்ணிடாத, நீ கொஞ்சம் ஸ்லோ பண்ணால் கூட இடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால என்னோட கணவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டினார். ஈவன் கிட்டத்தட்ட எங்கள் ஏரியா வரைக்கும் அந்த கார் பின்தொடர்ந்து வந்தது, அப்புறம் எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க சொன்னதை நம்பி போலீஸும் அங்கங்கே விசாரித்து பார்க்குறாங்க. பட் இவங்க காருக்கு பின்னாடி ஒரு கார் வந்தது அப்படிங்கிற எந்த தடயத்தையும் போலீஸால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. உண்மையிலேயே அப்படி ஒரு கார் வந்ததா அப்படிங்கிறதையும் போலீஸால் உறுதியாக சொல்ல முடியல. இப்போ போலீஸுக்கு அடுத்து இன்னொரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னா, 51 டைம் ஒரு நபரை கத்தியால குத்தும் போது இவ்வளவு டிஃபென்சிவ் ஒன்று இருக்கும்போது தன்னோட உயிரை காப்பாற்ற அவர் போராடி இருப்பாரா? அப்ப சத்தம் போட்டு உதவி கேட்டிருப்பாரா? இல்ல அவரோட உடம்புல கத்தி பாயும் போது ஒரு அலறல் சத்தமாவது வந்திருக்குமா? அப்படிப்பட்ட சத்தம் உங்களுக்கு கேட்கலையான்னு கேட்குறாங்க. இந்த பெண்மணி கேட்கலங்கிறாங்க. சரி, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்குறாங்க. யாருமே எங்களுக்கு கேட்கவே இல்லைங்கிறாங்க. சார், நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் நான் பக்கத்தில் கராஜில் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார், எனக்கு அந்த வீட்டுக்குள்ளேருந்து எந்த விதமான சத்தமும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. உண்மையிலேயே போலீஸுக்கு இந்த கேஸ் பயங்கரமான குழப்பமாக இருக்கு. சரி, டிஃபென்சிவ் ஊண்டு இல்லைன்னா அவன் மயக்கமாக இருப்பான், மயக்கத்தில் அவனை கொலை பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கான். இவ்வளோ டிஃபென்சிவ் ஊண்டு இருக்குன்னா அப்போ அவன் கத்தி உதவி கேட்டிருப்பான்ல அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் தான் போலீஸ்க்கு வர ஆரம்பிக்குது. ஒட்டு மொத்தத்தில் இந்த வீடை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க. முன்னாடி டோரை யாருமே உடைச்சிட்டு உள்ள வரல, பின்னாடி டோரை யாருமே உடைச்சிட்டு உள்ள வரல, ஜன்னலை உடைச்சிட்டு வரல, மாடி வழியா வரல. ஒட்டு மொத்தத்தில் ஒரு 3வது நபர் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்குரிய எந்த தடயமுமே இல்லை. அதே டயத்தில் இந்த மனைவிக்கும் எந்தவித காயமும் ஏற்படலை, எந்த பொருளும் திருடு போல. கணவனை மட்டும் இவ்வளோ கொடுமையாக கொலை பண்ணியிருக்காங்க, மனைவி மயக்கமாயிட்டேங்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மனைவி மேலே தான் இப்போ 100% ஃபோக்கஸ் இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த டிஎன்ஏ ரிசல்ட்லாம் போயிட்டு இருக்குல்ல, அது வரட்டும், அது வந்தால் தெரிஞ்சு போயிருடா அப்படின்னு போலீஸ் அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏற்கனவே இந்த வழக்கில் இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும்போது இந்த டிஎன்ஏ ரிசல்ட் மேலும் மேலும் அந்த குழப்பத்தை அதிகப்படுத்துது. அந்த டிஎன்ஏ ரிசல்ட்டில் என்ன வந்தது அப்படின்னா, அதாவது ஜிம்மை கொலை பண்ண அந்த கொலைகாரங்க அவரை கயிறை வச்சு கட்டி போட்டுருந்தாங்க. அந்த கயிறுலேருந்து ஒரு டிஎன்ஏ வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த சாண்ட்ராவை ஒரு ஸ்கார்ப்பை வச்சு கட்டி போட்டிருக்காங்க, அதில் ஒரு டிஎன்ஏ இருக்குது. அதுக்கப்புறம் லாக்கரில் இருக்க ரத்த கரையில் ஒரு டிஎன்ஏ இருக்குது. அதுக்கப்புறம் கராஜில் கிடைச்ச பேக்கில் ஒரு டிஎன்ஏ இருக்குது. இந்த டிஎன்ஏ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஒரு ஆணோட டிஎன்ஏ, ஒரு பெண்ணோட டிஎன்ஏ, மொத்தம் 2 நபர்களோட டிஎன்ஏ தான் இது எல்லாமே இருக்குங்கிறது தெரியுது. அந்த டிஎன்ஏ யாருக்கு சொந்தமானதுன்னு பார்த்தா அது சாண்ட்ராவுக்கும் சொந்தமானது இல்லை, ஜிம்முக்கும் சொந்தமானது இல்லை. ஈவன் ஜிம்மோட சகோதரர், சொந்தக்காரங்க, அவங்க குடும்ப உறவுகள், நண்பர்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. யாருக்குமே இந்த டிஎன்ஏ சொந்தமானது இல்லை. தட் மீன்ஸ் ஒரு 3வது ஆணோ பெண்ணோ இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க, அவங்க தான் சாண்ட்ராவை கட்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட போலீஸ் திங்க் பண்றாங்க. அந்த டிஎன்ஏ யாருக்கு சொந்தமானதுங்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணல. பட் ஏன் அதை போலீஸ் ட்ரை பண்ணலங்கிறதுக்கு எனக்கு இது வரைக்கும் விடை தெரியல. இவங்க 2 பேரோட டிஎன்ஏ இல்லைன்னா 3வது நபரோட டிஎன்ஏ கிடைச்சா என்ன பண்ணுவாங்க? ஒன்று நோன் கிரிமினல் டேட்டா பேஸில் பார்ப்பாங்க, இல்லை அந்த டிஎன்ஏ வச்சு தான் அந்த கொலைகாரனை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் போலீஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த டிஎன்ஏலாம் ஒதுக்கி வச்சிரு, இந்த வீட்டுக்குள்ளே யாருமே வரல, ஃபோர்ஸ் என்ட்ரி இல்லை, எங்களுக்கு இன்னமே இந்த சாண்ட்ரா மேலே தான் சந்தேகம் இருக்குன்னு இவ்வளவு ரிச்சான எவிடன்ஸ் கிடைச்சா கூட சாண்ட்ராவையோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த சாண்ட்ராவை பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்க சொல்லலாம், உண்மை கண்டறியும் சோதனை, அதை எடுத்து உங்களை நிரூபிங்கிறாங்க. பட் இவங்க எடுக்க முடியாதுங்கிறாங்க. ஈவன் போலீஸ் அவங்களை விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போதே பயங்கரமா வேர்த்து ஊத்துது, அவங்க கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இப்படி வர்ற ஒவ்வொரு சிம்டமும் போலீஸுக்கு இந்த கொலையை சாண்ட்ரா தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத மேலும் மேலும் உறுதிப்படுத்துது. அப்போ ஒரு ஸ்டேஜில் போலீஸ் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த சாண்ட்ராவை கைது பண்ணி இந்த சார்ஜ் பண்ணி இந்த கேஸை ட்ரையலுக்கு எடுத்துட்டு போலாமாங்கிற மாதிரி டிடெக்டிவ் முடிவு பண்ணி ப்ராசிக்யூட்டர்கிட்ட போய் கேட்குறாங்க. பட் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்றாரு, முடியவே முடியாதுங்கிறாரு. இப்போ நீங்க சாண்ட்ராவை போய் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, என்ன எவிடன்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்க? ஒரு எவிடன்ஸும் உங்கள்கிட்ட இல்லையே. சாண்ட்ரா இந்த கொலையை பண்ணாங்கிறதுக்கு டைரக்டான எவிடன்ஸ் இருக்கா? ஓகே, இப்போ அந்த லாக்கர்ல அவங்க டிஎன்ஏ இருக்கா, இல்லை அவங்க கணவரை கட்டி போட்ட அந்த கைத்துல டிஎன்ஏ இருக்கா, இல்லை அவங்க கணவரை கத்தியால குத்துனீங்களே அந்த கத்தியில உங்க கைரேகை இருக்கா, அந்த கத்தியில ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்லையே. என்ன எவிடன்ஸை வச்சு சாண்ட்ரா தான் அந்த கொலையை பண்ணியிருப்பாங்க நீங்க சொல்லுவீங்க? ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம சாண்ட்ராவை அரெஸ்ட் பண்ண முடியாது, நீங்க
நீங்க ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு பிசிக்கல் எவிடன்ஸை கண்டுபிடிங்க. இது எல்லாமே நீங்க என்ன கண்டுபிடிக்க முயற்சி பண்றீங்கன்னா, ஓ இதெல்லாம் இல்ல அதனால இந்த சாண்ட்ரா பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. அதாவது ஃபோர்ஸ் என்ட்ரி இல்ல அதனால சாண்ட்ரா கொலை பண்ணிருப்பாங்க, சாண்ட்ரா மயக்கம் போட்டு விழுந்ததுக்குரிய தடயம் இல்ல அதனால சாண்ட்ரா கொலை பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்றீங்க. ஆக்சுவலா நீங்க ரெண்டு விதமா அந்த கேஸை பார்க்கணும். ஒன்று, சாண்ட்ரா சொல்றது பொய்யாவே இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பொய்க்காக அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. பட் சாண்ட்ராவை லிங்க் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிசிக்கல் ஃபாரன்சிக் எவிடன்ஸ், அதாவது ஜிம்மை அவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தடயத்தை எடுத்துட்டு வாங்க, அப்புறம் அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணலாங்கிற மாதிரி ப்ராசிக்யூட்டர் சொல்றாங்க. இப்படி போலீஸ் இந்த சாண்ட்ராவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த நேரத்தில் அந்த ஏரியா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தன் இருக்கான் சார், அவன் பேசிக்காவே ஒரு கிரிமினல், ஏற்கனவே பிரிசன்லேருந்து இப்போதான் பரோலில் வந்திருக்கான், நீங்கள் அவனை விசாரிச்சு பாருங்களேன் சார்ங்கிற மாதிரி அவன் சொல்கிறாங்க. சரி பக்கத்தில் ஒரு கிரிமினல் இருக்கான், அவன் ஏற்கனவே நோன் கிரிமினல், அவன்கிட்ட போய் விசாரிக்கலான்ட்டு அவன் வீட்டுக்கு போகிறாங்க, அவன் வீட்டில் இல்லை. அவனுக்கு சம்மன் கொடுத்து பார்க்குறாங்க, அவன் வரல. அவனுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு வராங்க, அவனும் வரல. சரி அவன் வரலையா, பரவாயில்லப்பா அவனை விட்டுறலாங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் போலீஸ் அந்த மாதிரி சஸ்பெக்டை சேஸ் பண்ணி விசாரிக்கவே இல்லை. ஏன்னா போலீஸோட முழு ஃபோக்கஸும் சாண்ட்ரால இருக்கிறதுனால அவங்க யாரையுமே விசாரிக்கிறதுக்கு ரெடியா இல்ல. இப்படி போலீஸ் விழி பிதுங்கி நிக்கிற இந்த நேரத்துல திடீர்னு ஒரு நாள் சாண்ட்ரா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கால் பண்றாங்க. சார் அன்னைக்கு நான் மயக்கம் போட்டேன்ல, அன்னைக்கு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னேன்ல, இப்போ எனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கு சார்ங்கிறாங்க. எப்போ இந்த கொலை நடந்து ஒரு வாரம் கழிச்சு அவங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சான். அப்படியா, சரி என்ன ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சார் நான் உள்ள போய் மயக்கமாயிட்டேன், ஆனா என்னோட கை கால்கள் கட்டப்பட்டப்போ நான் அப்படியே அரை மயக்கத்திலிருந்து கண்ணை திறந்து பார்த்தப்போ வெள்ளை இனத்தை சேர்ந்த ஒரு அமெரிக்கன் ஆண் பெண் ரெண்டு பேரும் அந்த கிளாசெட்டுக்குள்ள இருந்ததை நான் பார்த்தேன் சார். ஸோ அவங்க தான் அந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இப்போ இவங்க ஸ்டோரியை மாற்றி சொல்றாங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்ராவை 2-3 டைம் விசாரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் அவங்க ஸ்டோரி அப்படியே மாற்றி மாற்றி சொல்லிட்டு வராங்க. இப்படி ஒரு சஸ்பெக்டை விசாரிக்கும் போது அவங்க மாற்றி மாற்றி ஒரு கதை சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அவங்க மேலே இருக்க கிரெடிபிலிட்டியே போயிடும். இவங்க எப்போ ஒரு ஆண் பெண்கிற ஸ்டோரிக்கு உள்ள வராங்க, கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட டிஎன்ஏ ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு சொந்தமானதுன்னு தெரிய வருதா, உடனே அதுக்கப்புறம் இந்த தியரியை இவங்க பில்ட் பண்றாங்க. ஸோ சாண்ட்ரா பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் இன்னமே பிலீவ் பண்றாங்க. இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போது ஃபைனலா இந்த கொலை நடந்த 2 வருஷம் கழிச்சு டிடெக்டிவ் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இதுக்கு மேல நம்ம சஸ்பெக்டை யாரும் விசாரிக்க கூடாது, துணிஞ்சி சாண்ட்ராவை அரெஸ்ட் பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம கிடைக்கிற அங்கங்க சின்ன சின்ன தடயங்களை வச்சுப்போம், பிசிக்கல் எவிடன்ஸ் இல்லாட்டா கூட அந்த வீடை யாருமே பிரேக் இன் பண்ணி வரல, சாண்ட்ராவோட உடம்புல காயம் இல்லை, இதெல்லாம் இந்த மாதிரி எவிடன்ஸை வச்சு நம்ம கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு ஃபைனலா 2014 வருஷம் சாண்ட்ராவை அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை நீதிமன்றத்துக்கு போகுது. அப்போ நல்லாவே தெரியும் ப்ராசிக்யூட்டருக்கு சரியான எவிடன்ஸ் இல்லை, டிஃபென்ஸ் டீம் பயங்கரமா வந்து வாதாடுவாங்கன்னு தெரியும். இப்போ டிஃபென்ஸ் டீம் கோர்ட்ல என்ன மாதிரி வாதங்களை வந்து முன் வைக்கிறாங்கன்னா நிறைய பாயிண்ட் இருக்கு அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த மோட்டிவுமே இல்லை, இவங்க 2 பேரும் சந்தோஷமான தம்பதிகள், 32 இயர்ஸ் இவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க, எந்த பெரிய டொமஸ்டிக் டிஸ்பியூட்டே இருந்ததில்ல, ரிட்டையர்மெண்ட் லைஃபை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சாண்ட்ரா கணவரை கொல்றதுக்கு ஒரு மோட்டிவுமே இல்லை. ஸோ அது வந்து கிளியரா இருக்கு. ரெண்டாவது, ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசிக்கல் எவிடன்ஸ் இல்லை, அதாவது ஜிம்மோட ரத்தக்கரை இவங்க கையிலையோ இல்லைன்னா அந்த கத்தியிலையோ இல்லை எதுலையுமே இவங்க டிஎன்ஏ இல்லை, இவங்க ஜிம்மை கொலை பண்ணதுக்குரிய தடயமே இல்லை. ஸோ பிசிக்கல் எவிடன்ஸ் ஃபாரன்சிக் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இதுல சம்பந்தமே இல்லாம 2 வேறு நபர்களோட டிஎன்ஏ கிரைம் சீன்ல இருந்திருக்கு. அதை போலீஸ் கடைசி வரைக்கும் விசாரிக்கல, அந்த 2 டிஎன்ஏ யாருக்கு சொந்தமானதுங்கிறதையே கண்டுபிடிக்கல. ஸோ அவங்கள கண்டுபிடிச்சா அவங்க கொலைகாரங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கொலைகாரங்களை தப்பிக்க விட்டு தேவையில்லாம சாண்ட்ராவையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னதான் இந்த வீடை பிரேக் இன் பண்ணி வராம இருந்தா கூட எவ்வளோ பேர் லாக்கை ஓபன் பண்ணிட்டு எப்படியோ வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம். ஸோ வந்து ராபரிக்காக இந்த கொலை நடந்திருக்கலாம். ஸோ தேவையில்லாம சாண்ட்ரா மேல பழி சுமத்துறாங்கிற மாதிரி அவங்க டிஃபென்ஸ் டீம் பயங்கரமா வாதாடுறாங்க. பட் ப்ராசிக்யூஷனும் அவ்வளோ ஈஸியாக வருதுல. அவங்க என்ன மாதிரி வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையெல்லாம் வாழல, கணவன் மனைவிக்கு பிரச்சனை இருந்துச்சு, சாண்ட்ரா டிவோர்ஸ் வாங்கலான்னு கூட பிளான்ல இருந்தாங்கிற மாதிரி இவங்க ஒரு எதிர்வாதத்தை வைக்கிறாங்க. பட் அந்த வாதத்தை நிரூபிக்கிற மாதிரி எந்த விதமான விஷயமும் கிடைக்கல. அதாவது அவங்க டிவோர்ஸ் ஃபைல் பண்ணவும் இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஃபேமிலி கிட்டே அப்படி சொன்ன மாதிரி யாருமே வந்து கோர்ட்ல சாட்சி சொல்லலை. பட் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க டிவோர்ஸுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, ஸோ ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள டேர்ம்ஸ் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ப்ராசிக்யூட்டர் ஒரு முதல் வாதத்தை வைக்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜிம் இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் மேல இருக்க லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி மூலமா இவங்களுக்கு கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் அமெரிக்கன் டாலர் பணம் வந்திருக்கு. ஸோ இது நல்லாவே பெனிஃபிட் இருந்திருக்கு. ஸோ ஜிம் கொலை செய்யப்பட்டதுனால இவங்களுக்கு தான் அளவுக்கு அதிகமான லாபம் இருந்திருக்கு. மேலும் இந்த வீட்டுக்குள்ள எந்த விதமான ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லைங்கிறதுனால ஒரு 3வது நபர் இந்த வீட்டுக்குள்ளேயே வரல. அதுவும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ராபரி நடந்த மாதிரியோ பல பொருட்கள் திருடு போன மாதிரியோ எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அங்கங்க கபோர்டை ஜஸ்ட் ஓபன் பண்ணிருக்காங்க தவிர எந்த பொருளையும் அவங்க திருடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ப்ராசிக்யூட்டர் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. பிளஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு உண்மையிலேயே 15-16 மணி நேரம் எப்படி மயக்கம் வந்தது அப்படிங்கிறத மருத்துவத்துறையிலேயே சொல்ல முடியல. ஸோ அது ஒரு ஃபேக்கான மயக்கமா இருக்கு. 2வது 15-16 மணி நேரம் கைகள் கட்டப்பட்டிருந்தா அதோட தழும்புகள் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி காயங்களே இல்லை. அது எல்லாத்தையும் தாண்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தன் கொலை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கொடுமையா பக்கத்தில் ஒரு சின்ன காயம் கூட அந்த பெண்மணிக்கு இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சாண்ட்ரா தான் அவங்க கணவரை கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணிட்டு இவங்களே கை கால்களை கட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப டிஃபென்ஸ் டீம் வராங்க. இல்ல சாண்ட்ராவை கண்டுபிடிக்கும் போது கிளாசெட்டுக்கு உள்ள இருக்கிற டோர் வந்து வெளிப்புறமா தாழ்பால் போடப்பட்டிருக்கு, ஒரு நாற்காலியை வச்சு அடைச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாண்ட்ராவே உள்ள இருந்து அதை பண்ண முடியும். அதை எப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னா இப்படி கதவை லேசாக சாத்தியிருக்கலாம். ஒரு நாற்காலி அங்கே இருக்குது. நாற்காலியில் ஏற்கனவே அவங்க ஏதோ ஒரு ஸ்கார்ப்பை வச்சு கட்டி அப்படி மெதுவாக இழுத்து நாற்காலி டோர் கிட்ட கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்கார்ப்பை மெதுவாக கலட்டியிருக்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக சாண்ட்ராவே பண்ண முடிஞ்சிருக்கும். அதே ஸ்கார்ப்பை வச்சு அவங்களே அவங்கள கைகளை கட்ட போட்டிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் டிஃபென்ஸ் டீம் என்ன கேட்குறாங்க, அந்த டிஎன்ஏ யாருக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து யாருக்கிட்டையுமே விட இல்லை. ஃபைனலாக இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி 2017 வருஷம் கிட்டத்தட்ட 2-3 நாள் தொடர்ந்து இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஃபைனலா எல்லாருமே அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்றாரு. சாண்ட்ரா தான் தன்னோட கணவரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தீர்ப்புல சொல்லி சாண்ட்ராக்கு 27 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பை கேட்டு சாண்ட்ரா கோர்ட்லேயே மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்க குடும்ப உறவுகள் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. எஸ்பெஷலி அவங்க பொண்ணு எலிசபெத் வந்து தன்னோட அம்மா அந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறத உறுதியாக நம்புறாங்க. ஈவன் ஒட்டுமொத்த குடும்ப உறவுகளுமே இந்த சாண்ட்ரா பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. அவங்க குடும்ப உறவுகளுக்கு இது ஒரு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்ததுன்னு. பட் அப்படி இருந்தாலும் நீதிபதிகள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இல்லாமல் இருந்தால் கூட சாண்ட்ரா தான் அந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த வீட்டுக்குள்ளே எந்த விதமான ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லை, அவங்க உடம்புல எந்த விதமான காயமும் இல்லை, அவங்க மயக்கம் போட்டு விழுந்ததுக்குரிய தடயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். அதை ஃபோக்கஸ் பண்ணியே தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பிசிக்கல் எவிடன்ஸை வச்சும் தீர்ப்பு கொடுக்கல. ஸோ ஃபைனலாக சாண்ட்ராக்கு 27 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இந்த தண்டனையை எதிர்த்து சாண்ட்ரா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேல்முறையீடு பண்றாங்க. பட் அந்த மனுவும் ரிஜெக்ட் செய்யப்படுது. அதுக்கப்புறம் 2வது டைமும் ஒரு பயங்கரமான ஹைலி பெய்டு லாயரை வச்சு மேல்முறையீடு பண்றாங்க. இந்த மாதிரி எந்த விதமான பிசிக்கல் எவிடன்ஸும் இல்லாம தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா, பட் அப்பவும் இவங்களோட மனு வந்து நிராகரிக்கப்படுது. சாண்ட்ரா இப்போ வரைக்கும் ஜெயில தான் இருக்காங்க. அவங்களுக்கு பரோல் கிடைச்சிச்சு அப்படின்னா 2031 வருஷம் பரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பரோல் கொடுக்கல அப்படின்னா 2044 வருடம் தான் அவங்களுக்கு ரிலீஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெக்சாஸில் ஒரு இன்னசென்ஸ் ப்ராஜெக்ட்டுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது நிரபராதிகள், இந்த மாதிரி குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்ட நிரபராதிகளை காப்பாற்றுறதுக்காக அந்த இன்னசென்ஸ் ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க அந்த கேஸ் ஃபைலை ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது சாண்ட்ரா அந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சாண்ட்ராவோட கேஸ் அவங்க எடுத்து இப்போ அவங்கள காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்னசென்ஸ் ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு டீம் வந்து ஜெயிலில் போய் அவங்க கிட்ட இன்டர்வியூ எடுத்தப்போ கூட சாண்ட்ரா தெளிவாக சொல்கிறாங்க, முதலேருந்து அதான் சொல்கிறாங்க, நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், ஏன் கணவரை நான் கொலை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் நான் நிரபராதிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க மக்கள் கிட்ட இது 2 வெவ்வேறு விதமான கருத்தை வந்து உண்டு பண்ணுது. சில பேர் சாண்ட்ரா நிரபராதிங்கிறாங்க, சில பேர் அவங்க குற்றவாளிங்கிறாங்க. நிரபராதி டீம் என்ன சொல்றாங்க, பாருங்க எந்த ஒரு பிசிக்கல் எவிடன்ஸ் இருக்குல்ல, நீங்க அதெல்லாம் விடுங்க சார், கிரைம் சீன்ல 2 பேரோட டிஎன்ஏ ஆச்சுல, அந்த டிஎன்ஏவை இப்போ வரைக்கும் யாரோடதுன்னு கண்டுபிடிக்கல. அதை கண்டுபிடிக்கல ஏன் போலீஸ்? பிளஸ் பக்கத்து வீட்டில் ஒரு கில்லர் இருக்கான், ஜெயில இருந்து வந்திருக்கான், அவனை ஏன் இவங்க சஸ்பெக்ட்னு விசாரிக்கவே இல்லை? ஒட்டுமொத்தத்தில் யாரையுமே போலீஸ் விசாரிக்காம சாண்ட்ராவையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்த் இஷ்யூ இருந்து அவ்வளோ மெடிசன் சாப்பிட்ருக்காங்க, அதனால தான் மயக்கம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பீப்புள் சொல்றாங்க. ஸோ இன்னொரு பீப்புள் இல்லைங்க, சாண்ட்ரா தான் பிளான் பண்ணி அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணியிருக்காங்க
அது எப்படி அவங்க கைகள் இப்படி பின்புறமா கட்டப்பட்டிருக்கும், அந்த தழும்புகளே இல்லாம இருக்கும். அப்புறம் வீட்டுக்குள்ள யாருமே வந்ததுக்குரிய ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லாம இருக்கு. ஸோ கணவனை இவ்வளவு தூரம் கொலை பண்ணுவாங்களா? சாண்ட்ரா உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட விழுகாம போவான். சரி, சாண்ட்ராவை எதுக்கு உயிரோட விட்டுட்டு போனாங்க அதை சொல்லுங்க. வந்தவன் சாண்ட்ராவையும் கொலை பண்ணிருக்கலாம், அப்ப சாண்ட்ராவை எதுக்கு உயிரோட விட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி பல விதமான கொஸ்டின் வரும்போது ஸோ மக்கள் கிட்ட ரெண்டு வெவ்வேறு விதமான கருத்து இருக்கு. பட் இப்போ வரைக்கும் இந்த சாண்ட்ராவோட பொண்ணு எலிசபெத் தன்னோட அம்மா நிரபராதி அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. அதுவும் அந்த ரெண்டு பேரோட டிஎன்ஏ யாருக்கு சொந்தமானது அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஓகே, இவ்வளவு ஒரு குழப்பமான வழக்க அமெரிக்க போலீஸ் இதுவரைக்கும் பார்த்திருப்பாங்களான்னு தெரியல. பட் என்னதான் சாண்ட்ராக்கு தண்டனை கிடைச்சா கூட இந்த கேஸ்ல ஏதோ ஒரு நெருடல் இருக்குப்பா. கண்டிப்பா இது ஒரு 100% சால்வ்டு கேஸ் கிடையாது, ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுங்கிற மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே தான் நானும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம எவ்வளோ கேசஸ் கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதை வச்சு என்னோட ஒப்பீனியன், நான் இந்த கேஸை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சாண்ட்ராவை நிரபராதின்னு சொல்ல முடியாது, அதே டயத்தில் அவங்க குற்றவாளிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொன்றா பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த வீட்டுக்குள்ள எந்த விதமான ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லை. அதுவும் அமெரிக்காவில் அந்த டோர்லாம் வச்சு நைட்டு 1:30 மணிக்கு இவங்க சாத்திட்டு வீட்டுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராவது உடைச்சிட்டு வந்தால் தடயங்கள் கிளீனாக இருக்கும். ஸோ எந்த வித ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று சாண்ட்ரா இல்லைன்னா ஜிம், இந்த ரெண்டு பேரும் தான் கதவை யாருக்கோ திறந்து விட்டுருக்கணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ரெண்டாவது, வந்த கொலைகாரங்க ஜிம்மை இவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணும்போது அவரோட உடல் முழு நிர்வாணமாக இருந்திருக்குன்னா அவர் ஜக்கூசிலேருந்து வெளியில் வந்தவனே கொலை பண்ணியிருப்பாங்க. அதே டயத்தில் கான்ட்ரடிக்ஷனாக இந்த பெண் மேல ஒரு சின்ன கீறல் கூட விழல அப்படிங்கிறது ஒரு நியாயமான சந்தேகம் தான். சரி, திருடுறதா மோட்டிவ்னு பார்த்தா எந்தவித வேல்யூபிள்ஸும் போலயே, அதுவும் ஒரே ஒரு பேக் கிடைச்சிருக்கு, அதுக்குள்ள ஒரு எக்ஸ் பாக்ஸ், அதையும் விட்டுட்டு போயிட்டான். ஸோ இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொருளையும் திருடல, எந்த விதமான ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லை, கணவனை மட்டும் கொலை பண்ணியிருக்காங்க, மனைவி உடம்புல சிறு துளி காயம் கூட இல்லை. அப்படி ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது சாண்ட்ரா கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்க பிளான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அதே டயத்தில் எந்த விதமான பிசிக்கல் எவிடன்ஸும் இல்லை. அதாவது ஜிம்மை கொலை பண்ணும்போது அந்த கத்தியில் இவங்க கைரேகையோ இல்லை கொலை பண்ணி முடிச்சு 40 டைம் கத்தியால் குத்தினா எவ்வளோ ரத்தம் வந்திருக்கும். பட் அதில் சாண்ட்ரா இன்வால்வ் ஆயிருந்தா கண்டிப்பாக அந்த ரத்த கரைகள் அவங்க மேலே தெரிச்சிருக்கும், ஒரு சொட்டு ரத்தமாக அவங்க உடம்புல இருந்திருக்கும். பட் அந்த மாதிரி ரத்தம் இல்லைங்கிறதுனால சாண்ட்ரா டைரக்டா இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. அதே டயத்தில் இந்த கிரைம் சீன்ல ரெண்டு வெவ்வேறு விதமான டிஎன்ஏ இருக்கு. அதாவது ஜிம்மோட கைகளை கட்டி போட்டவங்களோட டிஎன்ஏவும் இந்த சாண்ட்ராவோட கைகளை கட்டி போட்டவங்களோட டிஎன்ஏவும் அந்த லாக்கரை ஓபன் பண்ண முயற்சி பண்ண டிஎன்ஏவும் ரெண்டு வெவ்வேறு விதமான ஆண் பெண்ணுக்கு சொந்தமான டிஎன்ஏன்னு தெரியறதுனால என்னோட பெஸ்ட் கெஸ் என்ன அப்படின்னா, கண்டிப்பா சாண்ட்ராக்கு இந்த கொலையில தொடர்பு இருக்கு. பட் டைரக்டா அவங்க கொலை பண்ணல, அவங்க யாரோ ரெண்டு பேரை வீட்டுக்குள்ள வர வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம். இவங்க ஜக்கூசில குளிச்சுட்டு இருக்கும்போது அப்போ இவங்க வீட்டுக்குள்ள ஒரு ரெண்டு பேரை சாண்ட்ரா வர சொல்றாங்க. கணவர் குளிச்சுட்டே இருக்காரு, இவங்க தான் பாத் டப்ல இருந்து எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் போறாங்க. போய் கதவை திறந்து அந்த ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரை வச்சு இவங்க கணவரை கொலை பண்றாங்க. அதுக்கப்புறம் அவரோட கை கால்களை கட்டுறாங்க. சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க கை கால்களையும் கட்ட சொல்றாங்க. மேபி அந்த லாக்கருக்குள்ள இருந்து ஏதோ ஒரு திருட முயற்சி பண்ணிருக்கலாம். அப்போ இந்த ஜிம்மை கொலை பண்ண அந்த ரெண்டு நபர்களோட கையில ஒரு ரத்தம் இருக்கும், அதுல அவங்களும் ரத்தமும் இருக்கலாம். அப்போ அதை திறக்க முயற்சி பண்ணிருக்கலாம். அதனாலதான் ரத்தக்கரை லாக்கருக்கு வந்திருக்கு. தட் மீன்ஸ் அவங்க அந்த லாக்கர்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்க முயற்சி பண்ணிருக்கலாம். மேபி அந்த லாக்கரோட கீ ஜிம்மு கிட்ட கூட இருந்திருக்கலாம், அது சாண்ட்ராக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ அப்போ மேபி யாரோ ரெண்டு பேரை வர சொல்லி இந்த லாக்கருக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்க முயற்சி பண்ணிருக்கலாம், அதை எடுக்க முடியல. அதுக்கப்புறம் மேபி இது ஒரு ராபரி மாதிரி செட் பண்ண முயற்சி பண்ணிக்கலாம். அவங்க உண்மையிலேயே ராபரிக்காக வந்திருக்காங்க, அந்த வீட்டுக்குள்ள இருக்க பல திங்ஸை திருடிட்டு போயிருப்பாங்க. பட் எதையுமே திருடிட்டு போல. மேபி அவங்களோட நோக்கம் அந்த லாக்கருக்கு உள்ள இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்காக வந்திருக்கலாம். இல்ல ராபரியே மோட்டிவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவன் எதுக்கு போய் அந்த லாக்கர்ல கை வைக்கணும்? லாக்கர்ல கை வச்ச அந்த நபர் தான் ஜிம்மை கொலை பண்ணவர், அதுல எந்த சந்தேகம் இல்லை. அதனாலதான் ரத்தம் அந்த லாக்கர்ல இருக்க ஹேண்டிலுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்களை கைகளை கட்டி போட்ட அந்த ஸ்கார்ஃப்லையும் அந்த ரெண்டு ஆண் பெண்களோட டிஎன்ஏ இருக்கிறதுனால
ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ இவங்க ஒரு 2 பேரை வீட்டுக்கு வர வச்சிருக்கலாம், அவரை வச்சு கணவரை கொலை பண்ணி லாக்கர்லேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை திருட முயற்சி பண்ணியிருக்கலாம், திருட முடியல. ஸோ மற்றபடி ராபரி மாதிரி செக் பண்ண முயற்சி பண்ணி இவங்கள சும்மா பின்புறமாக லைட்டாக கட்டி விட்டுட்டு அந்த 2 பேரும் வந்த வழியிலே வெளியில் போயிருக்கலாம். இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட பெஸ்ட் கெஸ். ஓகே, அப்படி பார்த்தா சாண்ட்ராக்கு தண்டனை கொடுத்தது நியாயம்தான். பட் சம்பந்தப்பட்ட அந்த 2 நபர்கள் யாரு? உண்மையிலேயே சாண்ட்ராக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கா? சரி, இப்போ சாண்ட்ராக்கு தொடர்பு இல்லைன்னே வச்சுப்போம், எதுக்கு அந்த 2 கொலைகாரங்களோட டிஎன்ஏவை போலீஸ் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே முயற்சி பண்ணல அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இல்ல இன்னொரு சினாரியோ எடுத்துப்போம். நான் சொன்ன மாதிரி சாண்ட்ராவே அந்த 2 பேரை வர வச்சு கொலை பண்ணுனா இப்ப சாண்ட்ரா போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்க, நம்ம மட்டும் எதுக்கு மாட்டிக்கிட்டோம்? அவங்களே மாட்டி விடலாம். அந்த 2 பேரையும் அவங்க மாட்டி விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் எதுக்காக அந்த 2 பேரையும் கடைசி வரைக்கும் இவங்க மாட்டி விடல அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அப்படி மாட்டி விடல அப்படின்னா ஒருவேளை இதுல அவங்க பொண்ணே ஏன் இன்வால்வ் ஆயிருக்க கூடாது? மேபி அதனால பொண்ணை காப்பாத்துறது கூட அவங்க அந்த மாதிரி கூட முயற்சி பண்ணிருக்கலாம். என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். கண்டிப்பா இந்த கொலையில சாண்ட்ரா தவிர ஒரு 2 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த 2 பேரை சாண்ட்ரா இப்போ வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்காங்க. சாண்ட்ரா இதுல ஜஸ்ட் கதவை திறந்து விட்டதோட வேலை முடிஞ்சது. அதனாலதான் போலீஸால சாண்ட்ராவோட எந்த பிசிக்கல் எவிடன்ஸையும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் இவ்வளவு குழப்பமான இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு கேஸ் பார்த்திருப்பீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த ஜிம்மை யாரு கொலை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சோ அதை பத்தி பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் வித்தியாசமான கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.